வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இன்னைக்கு சஷ்டி திருநாள். இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த ஒரு திருப்புகழ் பற்றி பார்க்கலாமா? திருப்புகழ்ன உடனேயே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது முத்தை தருபத்தி திருநகை பாடல். வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க, தினமும் அதிகாலையிலையும் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த திருப்புகழை நீங்கள் சொன்னீங்கன்னா முருகப்பெருமான் கனவுல காட்சி தர்றது உறுதி. அது மாதிரி எத்தனையோ அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நடத்துவார் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதே மாதிரி நிறைய அன்பர்களுக்கு அனுபவங்கள் நடந்திருக்கு. அதுலேயும் இந்த திருப்புகழை அதோட அர்த்தத்தை தெரிஞ்சு நம்ம சொன்னோன்னா நம்ம இன்னுமே அனுபவித்து சொல்லலாம். இந்த பாடலோட பொருள் விளக்கத்தை பார்க்கலாமா? முத்தை தரு பத்தி திருநகை, வெண் முத்தை ஒத்த அழகான பல்வரிசையும் இளநகையும் உடைய அத்திக்கிரை தேவயானையின் தலைவனே, சக்தி சரவண சக்தியின் வேலாயுதத்தை கையில் ஏந்திய சரவணபவ கடவுளே, முத்திக்கொரு வித்து குருபர என ஓதும். அதாவது முத்தி கிடைப்பதற்கு ஒரு விதையாக விளங்கக்கூடிய ஞான குருவே, முத்திக்கொரு வித்து குருபர என ஓதும், விதையாக விளங்கக்கூடிய ஞான குருவே. அடுத்த அதாவது மூணு வரியாக இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கும். இதில் அடுத்த ஸ்டான்ஸா, முக்கட்பரமர்க்கு 3 கண்களை உடைய பரமசிவனாருக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து. சுருதினா வேதம், வேதங்களுக்கெல்லாம் முற்பட்டது முதன்மையான வேதமாகிய ஓம் எனும் மந்திரத்தை உபதேசித்து. இருவரும்னா அந்த மும்மூர்த்திகளில் எஞ்சியுள்ள இருவரும், அதாவது திருமால் பிரம்மா இருவரும் 33 அமரரும் அடிப்பேன, 33 தேவர்களும் பணிய நிற்கக்கூடிய முருகப்பெருமானே. அடுத்த ஸ்டான்ஸா, 10 தலை தத்த கணைதொடு. ராவணனுடைய 10 தலைகளும் சிதறி ஓடுமாறு அம்பை விட்டு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு ஒப்பற்ற மந்திரமலையை மத்தாக கொண்டு பார்க்கடலை கடைந்து. பட்ட பகல் வட்ட திகிரியின் இரவாக ஒரு பகற்பொழுதை தன்னுடைய சக்கராயுதத்தால் வட்டமாக்கிய இரவாக்கிய. அடுத்தது, பத்தர்கிர தத்தை கடவிய. தன்னுடைய நண்பனாகிய அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாக தேர் ஓட்டிய. பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பசுமையான நீலமேக வண்ணன் திருமால். திருமால் மெச்சி பாராட்டும் பரம்பொருளே. திருமால் தன்னுடைய மருமகனான முருகப்பெருமானை மெச்சி பாராட்டுறாரு. மெச்சி பாராட்டக்கூடிய பரம்பொருளே. பட்சத்தோடு ரட்சித்தருவதும் ஒரு நாளே. அந்த முருகப்பெருமானே, நீ என்னை பரிவோடு பட்சத்தோடு என்னை காத்து அருளக்கூடியது எந்த நாளோ. அதுக்கு அடுத்தது, தித்தித்தைய ஒத்த பரிபுர. தித்தித்தைய என்ற தாளத்துக்கு ஒத்த சிலம்பை அணிந்து நிர்த பதம் வைத்து பைரவி. நாட்டிய பாதங்களை வைத்து பைரவி காளிதேவி. திக்கொட்கனடிக்க கழுகொடு கழுதாட. திசைகளிலெல்லாம் அந்த காளிதேவி சுழன்று தாளத்துக்கு ஏற்ப நடனமாட. அதோடு கழுகுகளோடு பேய்களும் சேர்ந்து ஆடவும். கழுகொடு கழுதாட பேய்களும் சேர்ந்து ஆடவும். திக்குப்பறி அட்ட பைரவர். 8 திக்குகளிலும் உலகத்தை தாங்குகின்ற அஷ்டபைரவர்கள். தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு. இது
தொக்கு தொகு தொக்கு தொகுதுன்னா அந்த வந்து தாள ஓசை, அந்த தாள ஓசையை அதில் வந்து இது பண்ணுறாங்க. சித்திர பௌரிக்கு திரிகடக என ஓத, இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ப நடனமாடவும். கொத்து பறை கொட்ட களமிசை, கூட்டமாக பறை கொட்ட பற்பல பறை வாத்தியங்கள் முழங்க போர்க்களத்தில் குக்கு குகு குக்கு குகு குகு. இது வந்து அந்த போர்க்களத்தில் வந்து அந்த எழக்கூடிய ஓசை, அதோட குத்திப்புதை புக்கு பிடியன, இதில் வந்து குத்திப்புதை புகுந்து பிடி அப்படிங்கிற ஓலங்கள்லாம் எழும்புது. அதெல்லாம் எழும்பவும் அங்கே வந்து கிழக்கோட்டான்கள் வந்து ஓலமிட, முதுகுகைனா கிழக்கோட்டான்கள் ஓலமிடக்கூடிய அந்த போர்க்களத்தில். அடுத்தது கடைசி சான்ஸா, நட்பற்ற அவுணரை, அதாவது ஸ்நேக எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாத அசுரர்களை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட, அவங்களையெல்லாம் கொன்று பலி கொடுத்து குலகிரி குத்துப்பட அசுரர்களோட குல மலையான கிரௌஞ்ச மலையை தூளாக்கி ஒத்து பொறவல பெருமாளே, தர்ம மார்க்கத்துக்கு பொருந்தக்கூடிய வகையில் போர் செய்ய வல்ல பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம முருகப்பெருமானை வழிபட்டோன்னா நம்ம பகைவர்களெல்லாம் அழிவதோடு நமக்குள்ளே உள்ள பகையான காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், இந்த மாதிரி எல்லா பகைகளும் வந்து அழிஞ்சு வந்து நம்ம நல்லா வந்து நம்மளை மேம்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரியாக அமைந்த திருப்புகழ் இது. இதை வந்து நமக்கு சொல்ல சொல்ல ரொம்பவே இனிமையாக இருக்கும். தினமும் வந்து அதிகார விளக்கேற்றி இந்த திருப்புகளை சொல்லிவிட்டு அதே மாதிரி இரவு படுக்க போகிறப்பையும் ஒரு தடவை சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து முருகப்பெருமான் வந்து கூடையே இருப்பார். நீங்கள் வந்து என்ன கேட்டாலும், நீங்கள் கேட்கணுங்கிறதே இல்லை, உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், எப்போ கொடுக்கணும்னு தெரியும். அதை வந்து உங்களுக்கு அருமையாக கொடுத்து உங்கள் கூடையே இருந்து பாதுகாப்பார். வாழ்த்துக்கள்.